அப்பா நான் உடம்பு இப்படி வலிக்குது. டைம் வேற என்னாச்சுன்னு தெரியலையே. ஆ? ஏ மதி, டீ கொண்டு வாடி. ஆமா, இப்ப டீ தான் ரொம்ப முக்கியம். கடையில பால் வாங்கின பழைய பாக்கி அப்படியே இருக்கு. மதி, காலங்காத்தாலே ஆரம்பிக்காத. என்ன முறைக்கிற? உள்ளத சொன்னா கோவம் வருதா உனக்கு? எல்லாரோட குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கத்தாங்க செய்யுது. அந்த பிரச்சனையை புரிதல் இருக்க கணவன் மனைவி எப்படி கொண்டு போகிறாங்க, புரிதலே இல்லாத கணவன் மனைவி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதாங்க இந்த கதை. இவ ஒருத்தி காலங்காத்தால சுப்ரபாதம் பாட ஆரம்பிச்சிட்டா. சி, ஏதாவது கேள்வி கேட்டா போதுமே போனை தூக்கிட்டு வெளியே போயிருவ. அப்படி அந்த போன்ல என்னதான் இருக்கோ? சி, எல்லாம் என் தலை எழுத்து. ஃபேன் எதுக்கு ஆஃப் பண்ணா? டைம் என்னாச்சு? இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா? ஏண்டி, ஃபேன் ஆஃப் பண்ணாம உஸ்ப மாட்டியா? ஆஃப் பண்ணதுனால தானே எந்திரிச்சு வந்த. சரி, டீ யார் உங்க ஒப்பனா போட்டு தருவான்? என்ன வர சொல்லிட்டா? வேணாண்டி, அந்த ஆளோட மேனுஃபேக்சரிங்கே சரியில்லை. முட்டுப்படா. அப்புறம் ம், இன்னைக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, வெளியே போக முடியாது. நாளைக்கு கூட்டு போகிறேன். என்னைக்குதான் நீ சொன்னதை செஞ்சிருக்க? போய் எதையாவது பண்ணு போ. சரி, டீ எடுத்துட்டு சீக்கிரம் வா. ம், ம். குட் மார்னிங் பா. குட் மார்னிங்ப்பா. ஸ்கூலுக்கு போகணும்ல, ரெடியா வரியா? சரிப்பா. குட் குட். ம். ஏய், சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு வாடி, பசிக்குது. வரேன் கத்திக்கிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு அதே உப்புமா தானா? ம், கல்யாணத்துக்கு முன்னாடி விதவிதமா சமைப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னையே, தினமும் உப்புமாவா போட்டு கொள்ற. ஆமாம்மா, எனக்கு கூட உப்புமா பிடிக்கவே இல்லை. ம். நீ கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ராணி மாதிரி வச்சு பாத்துக்கோன்னு சொன்ன. இப்ப நான் ராணி மாதிரி வச்சு பாத்துக்கற. பாயிண்ட். ம், ஏதோ சொன்னா போதும், கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துரும். வாய்க்கு ருசியா வக்கனே கேட்டா மட்டும் பத்தாது, வாங்கி கொட்டணும். ஏய், பிரபா, கொஞ்சம் ஆஃபீஸுக்கு சீக்கிரம் வாங்க, அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. ஓகே சார், ஓகே சார். இந்த ஆள் திடீர்னு ஃபோன் பண்ணி மீட்டிங் கீட்டிங்ன்றான். என்ன போகுதுன்னே தெரியல. ச்சே, காலையிலேருந்தே ஒரே கட்டுப்பா இருக்கு. மதுர கொடி. கயல், டீ கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? கயல்,
அக்கம் பக்கத்தில் எங்கேயும் பொறணி பேச போகாத. என்னென்ன உங்க அம்மா மாதிரி நினைச்சியா? அது இல்லடி, ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பார்க்குறவன வர சொல்லியிருக்கேன். எப்படா எனக்கே ஞாபகம் இல்ல. உன் ஸ்ட்ரெச்சரை பார்த்தனா? என்னடா சொல்ற? இல்ல ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகாம ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாம ஒரு சுத்து குறைஞ்சிட்டியா? சி, போடா, போடா. அடிக்காதடி. அப்பா டேய் வரேன்டா. சீக்கிரம் வாங்கப்பா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா அம்மா நீங்களும் லேட் பண்ணாதீங்க. கால் பண்றா. சொல்றா. பிரபா கிளம்பிட்டியா? கிளம்ப போறேன், சொல்லு. வெயிட் பண்ணு, நானும் வரேன். சரி சீக்கிரம் வா. யார்ப்பா போன்ல? உங்க அம்மாடா வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. பிரபா ஒரு நிமிஷம் நில்லு. சந்துவ ஸ்கூல்ல விட்டுட்டு போ. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா போகணும். நீ வீட்ல வெட்டியா தானே இருக்க, நீயே கூட்டு போ. பைக்ல தானே போற, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுமா? கூட்டு போ. அந்த 10 நிமிஷம் நீயே நட, அப்பவாச்சும் கொழுப்பு குறைதான் பாப்போம். சந்து சாரிப்பா, இன்னைக்கு அம்மா கூட போ. பாய். பாய்ப்பா. அம்மா, இன்னைக்கு அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவார்லம்மா? கண்டிப்பா கட்டிடுவாரா செல்லம்? இன்னைக்கு தாம்மா கடைசி நாள். சரிடா, அப்பா நீ கண்டிப்பா கட்டிடுவாரு. நீ நல்லா படிக்கணும் என்ன? சரிம்மா. அம்மா ஸ்நாக்ஸ் வாங்க தான் வேக வேகமா வராங்களோ? டாய், ஏன் பொண்டாட்டியே கலாய்க்கிறியா? குத்துனண்ணா. ம். என்ன கையல்? ஸ்கூல்ல மேம் வர சொல்லிருக்காங்க. அப்படியா? அம்மா நீங்க ஸ்கூலுக்கு தான் வரீங்களா? ஆமா ஏன்? அப்பா நீங்க ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக தான் வரீங்கன்னு சொன்னாரு. ஒண்ணே டாய், பேக் காலையிலே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? சரி சீக்கிரம் வா. கம், லேட் ஆகுது வரு. வா போலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் போக வேணாமா? உட்காந்துட்டியா? போலாமா? போலாம். சார் சொல்லுங்க சார். சீக்கிரம் வந்துடுறேன் சார். கயல், இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குதான், சீக்கிரம் வர சொல்லிருக்காங்க. ஸ்கூல் விட்டுட்டு போலாம்ல? டைம் ஆச்சுமா, ப்ளீஸ் இறங்குடா. டேய் இங்க வா. என்னப்பா? உங்க சித்தி மேக்ஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்கள கேட்டதா சொல்லு, மறந்துடாதடா. சரிப்பா. அம்மா இங்க வாயே. ஒண்ணே மாட்னியா? வேணாண்டி, எங்க முன்னால அடியா மூச்ச பத்தியா? சரி வரேன்டா. ஸ்கூல்ல மிஸ் வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிட்டாங்க. எப்படியாச்சும் இன்னைக்கு அவரை காசை ரெடி பண்ண சொல்லணும். காலையில கோச்சிக்கிட்டு வேற போயிட்டாரு. முதல்ல ஒரு கால் பண்ணி பேசுவோம். போன் எடுப்பாரான்னு தெரியலையே. சின்னது இது சரியா வரலையே. என்ன அவர் கட் பண்ணிட்டு இருக்காரு? நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டாரே. இந்த ஃபைல் எங்க போச்சு? கட் பண்ணா சும்மா இருக்கலாம் பாரு. திரும்ப திரும்ப கால் பண்றமே, என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல. எடுக்கறாரா பாரு.
இதுதான் கடைசி. இப்ப மட்டும் போன் எடுக்கல இருக்கு அவருக்கு இன்னைக்கு. ஐயோ, காலையில இருந்து கட்டுப்பேத்திட்டு இருக்கான். மனுஷன் நிம்மதியா வேலை செய்யறாளா? சும்மா நொய்யின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டு பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஃபைல் வேற எப்படி க்ளோஸ் பண்றதுனே தெரியலையே. ச்சே, சுவிட்ச் ஆஃப் பண்ற. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஜெகதீஷ், இந்த மாசம் ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை சீக்கிரமா ஃபைல் பண்ணணும், ஓகேவா? அடுத்த 2 மந்த்ல வந்து ஒரு நிமிஷம் இருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? ஹலோ கௌதம், அடியே மயிரலைக்கு நான் சொல்றத கேளு. இருக்கேன்டி. ஓகே ஓகே. ஏய், ஸோ இப்போ நம்ம வந்து என்னடா படிச்சுட்டு இருக்கியா? என்ன எழில், நீயே தனியா ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்க? ஏன் உங்க அம்மா சொல்லி தரலையா? அம்மா ஒரு நேரம் இங்க தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சோடனே கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. அடியே என்ன? எந்திரிச்சு வாடா, நம்ம உள்ள ஏய், போலாம். உங்கள்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். அடியேய் கயல், டீ கொண்டு வாடி. பொண்டாட்டி, டீ 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 கொண்டு வாடி. அடியே டீ கொண்டு வாடி. பொண்டாட்டி, ஒரு டீக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண? நான் என்ன உனக்கு மயிரலைக்கியாடா? அதுக்கு தான் கோவமா இருக்கியா மயிரழகி? பதில் சொல்லிட்டு போடா. இழிச்சிட்டு போறதுக்கு எதுக்கு டீ கேட்ட? போன்ல யாருடி உன் கள்ளக்காதலனா? ஏய், கேரட் விலை ஜாஸ்தி டி. பீன்ஸ் பாவம், நானும் பாவண்டி. அடிக்காதடி, வலிக்குது. என்ன மேடத்துக்கு இன்னும் கோவம் குறையில போல இருக்கே. எழில்ட்ட காலைல என்ன சொன்ன? மேக்ஸ் டீச்சர் அவனுக்கு சித்தி, நான் உனக்கு மயிரலைக்கியா? சரி, அதெல்லாம் விடு. காலையில எது கால் பண்ண? ச்சே, எழில், என்னப்பா? இன்னைக்கு உங்க அம்மா செம்ம கோவத்துல இருக்கா. நம்மளே டிஃபன் எடுத்து வச்சு சாப்பிடுவோம். சரிப்பா. ம், வா. கம் கம். இந்த பக்கம் வந்து உட்காருவா. எழில், உங்க அம்மாவை கூப்பிடு. மா மா இருடா வரேன். எடுத்து சாப்பிட்றா. கயல், சாப்பிடு. எது கால் பண்ணேன்னு கேட்டேன்ல. அவனோட மேம் ஃபீஸ் கட்ட சொன்னாங்க, அதுக்கு தான் கால் பண்ணேன்.
நாள்ல கட்டிடலாம். மறந்துடாதீங்க. மறக்கவே மாட்டேன். சாப்பிட்றியா? ம். இன்னைக்கு வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்றேன். என்ன ஆளை காணோம்? வந்துட்டான். எவ்வளவு தெனாவட்டா வரான் பாரு. என்ன வழியிலேயே நின்னு வாயா, முறைச்சிக்கிட்டு வா. இருக்கா? உனக்கு எத்தனை தடவை கால் பண்ண? போனையா சுவிட்ச் ஆஃப் பண்ண? இப்ப நான் உள்ள வரட்டா இல்ல அப்படியே போட்டா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. தள்ளுறி. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நில்லுன்னு சொல்றேன்ல. கருமம். ஏன் மதி எப்ப பார்த்தாலும் கேள்வியா கேட்டுட்டு இருக்க? டார்ச்சலா இருக்கு. நீ ஒழுங்கா பதில் சொன்னா நான் ஏன் கேள்வி கேட்க போறேன்? மதி இப்பெல்லாம் உன்னை பார்த்தா என் பொண்டாடி மாதிரியே தெரியல, என் மேனேஜர் மாதிரி தெரியற. அவன் ஆபீஸ்ல கேள்வியா கேட்டு கொள்றான். இப்ப இங்க நீ கேள்வியா கேட்டு கொள்ற. என்னால முடியல. அவனுக்காச்சும் பதில் சொன்னியா இல்ல போனை தூக்கிட்டு போயிட்டியா? இப்ப என்னதாண்டி உன் பிரச்சனை? சந்துவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஞாபகம் இருக்கா? அவனோட மிஸ் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க. ஃபீஸ் கட்டலன்னா நாளைக்கு ஸ்கூல் போக முடியாது. அத சொல்லதான் கால் பண்ணேன். கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? சரிடி, இன்னும் 2 நாள்ல நான் ரெடி பண்ணி தர்றேன். அப்ப சந்து நாளைக்கு நீயே ஸ்கூல் கொண்டு போய் விடு. சரிடி, நாளைக்கு ஸ்கூல்ல போய் நானே விடுறேன். மிஸ் கிட்ட பேசி விட்டு வரேன். இப்ப சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? பசிக்குது. ம், இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு போடுவியா? எடுத்து வைக்கிறேன். ஏய் ஏய், பையன் ஆல்ரெடி தூங்கிட்டான். நீ வேற காலையிலேருந்து கோவமா இருக்க. உன்னை சமாதானப்படுத்தவா? இன்னும் ஓகேவா? ம் ம், அதுக்கு ம். இன்னும் மாடி உனக்கு கோவம் குறையில? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீ கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்கியா? பார்த்தா சிரிப்பா வருது. புரியுதாடி மயிரழகி? சரி, காலையிலேருந்து ஒரே டயர்டா இருக்கு. நான் தூங்குறேன். காலை சீக்கிரமா விடு. குட் நைட். டேய், எந்திரா. என்னடி என்ன சமாதானப்படுத்திட்டு தூங்கு. நீ தான் ஓவரா சீனை போடுறிய. முட்டை சமாதானப்படுத்து. சமாதானப்படுத்தணுமா? சமாதானப்படுத்திடலாம். இங்க வா. ஏய், எப்படி சமாதானப்படுத்தினது போதுமா? இதுதான் சொன்னியா? ஆமா. சிக்கு சிக்கு இல்ல, கிளினிக் பிளஸ். நான் உன் மண்டைய சொன்னேன்டி. எருமை மாடு. இந்த நேரத்தில் என்ன மெசேஜ்? பாப்பமா வேண்டாமா?
ரொம்ப சீரியஸாக மொபைல் பார்த்துட்டு இருக்கா. அடிக்கடி இப்படித்தான் இவளுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. யாருன்னு சொல்லவும் மாட்டேன்றா. ஃபோனை எடுத்து யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஃபோனை தொடவே விட மாட்டேன்றா. யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவளோட நடவடிக்கையும் வர வர சரியே இல்லை. ஏதோ தப்பா இருக்கே. ஒருவேளை பையனா கூட இருக்கலாம்ல? ஒருவேளை பொண்ணா கூட இருக்கலாம்ல? இத பத்தி அவகிட்டயே கேட்கலாமா? கேட்டா ஒருவேளை தப்பா எதுவும் நினைச்சுக்கிட்டா என்ன பண்ண? பிரபா, ஆ ம் பிரபா, ஸ்கூல் ஃபீஸ் என்னாச்சு? இன்னும் கிடைக்கலடி. ஆஃபீஸில் கேட்டிருக்கேன். கிடைச்சோன்னா கட்டிடலாம். கன்ஃபார்மா கிடைச்சிரும்ல? கன்ஃபார்மாக கட்டிடலாம். சரியா? பிரபா, நான் உனக்கு கேட்பேன், கோவப்பட மாட்டியே? அது நீ சொல்கிறத பொறுத்து இருக்கு. வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது. ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரோமா? ஓகே, ரெடியாவே போகலாம். சரி பிரபா, கிளம்புறேன். ம் சார், சொல்லுங்கள் சார். கௌதம், நாளைக்கு ஆடிட்டிங் இருக்குல்ல, இம்பார்ட்டன்ட் ஃபைல் ஒன்று மிஸ் ஆயிட்டு இருக்குடா. கொஞ்சம் சீக்கிரம் ஆஃபீஸ் வாடா. சரிங்க சார். என்னடா, என்னாச்சு? ம் கயல், வீட்டுக்கு போமா? யார் கால் பண்ணா? ப்ளீஸ் டா செல்லக்குட்டி, எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கு. எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போச்சு. போ, என்னமோ பண்ணு. பாப்பா லாலிபாப் வாங்கி தாங்கப்பா. ஏய் ஆட்ட, என்னாச்சு? ஆ ஏய், கொஞ்சம் இறங்கு. இந்த நேரத்தில் வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. சை, வெறுப்பா இருக்கு.
அவசரத்துக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். இந்த நேரத்துலையும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கா பாரு. ஏய் மெக்கானிக் ஃபோன் எடுக்கல, நானே டென்ஷனில் இருக்கேன். நீ ஃபோனை நோண்டிட்டு இருக்க, அறிவில்ல? இப்ப எதுக்கு கத்துற? வண்டி ரிப்பேர் ஆனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல உனக்கு? ஃபோனே கதின்ட்டு கிடக்குற. மூஞ்சி அப்பாரு. ஃபோனை கொடு. யாரடி இவன்? ரொம்ப நாளாக நானும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யார் இவன்? டேய், அது என்னோட ஃப்ரெண்டுடா. ஏய் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்க முடி, இப்பவும் ஃபோனை நோண்டிட்டு இருக்க. என்னையே சந்தேகப்படுறியா? ஏண்டி என்ன விளையாடுறியா? போனை கொடு. தள்ளு. ஏய் சந்து, என்னடி வாடா பண்ற? அம்மா அப்பா கூடயே போலாமா? மதி, பேசாம வாடா. ஏய் நில்லு. இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. சை. மதி நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் வண்டியில ஏறி. மதி வண்டியில ஏறு. எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். ஏறு, கையெடு. வாடா உட்காரு. ஏய் டீ எடுத்துட்டு வா. அப்பா ஏன்பா திரும்பி வந்துட்டோம்? எப்பப்பா போவோம்? கயல் டீ எடுத்துட்டு வா. அப்பா எப்பப்பா போறோம்? கயல் டீ எடுத்துட்டு வாடி. உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனைன்னு சொல்லவும் மாட்டேன். உனக்கு பிரச்சனைனா எல்லாத்தையும் மூட் அவுட் ஆக்கிடுவேன். அப்பா எப்பப்பா போறோம்? உனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு போ. பெச்சுக்கா. அப்படி என்ன தாண்டி இருக்குதுல? மயிறு யாரு இவன்? என் ஃப்ரெண்டு. என்ன இப்போ? இவன் தான் எங்க அப்பனா? தேவையில்லாம பேசாத. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தேன்னா தேவையில்லாத வார்த்தை விட தாண்டி செய்வேன். இந்தா இதுல என்ன இருக்கு நீயே பாரு. சந்து நீ போய் தூங்கு. கையெடு. உன்கிட்ட பேசுறது நில்றி கொள்ளல. நில்றி நில்றின்ற. சார் சொல்லுங்க சார். கௌதம் ஃபைல் கிடைச்சிருச்சு, வர ஓகேங்க சார். ஓகேங்க சார். பரவாயில்ல சார். தேங்க்ஸ் சார்.
என்ன கையில் அவன் தினம் குட் நைட் குட் மார்னிங் குட் நைட் குட் மார்னிங் அமுச்சு விட்றான். ஆனால் அவன் தெளிவுடி நீ வேலைக்கே ஆக மாட்டேன்ட்டு விட்டுட்டான். நான் தான் பாவம் தெரியாமல் விழுந்துட்டேன். ம், ஆனாலும் அவன் மேலே எனக்கு சின்ன கோவம்தான். உன்னை மடக்க கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே இல்லை. என் பொண்டாட்டின்னு அவ்வளோ சப்ப பிகரா. ஆ ஏண்டி எப்பவும் உண்மை என்னன்னு தெரியாம நீயா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசாத கௌதம். அதுதான் தெரிஞ்சிருச்சுல. சாரி. ம், இப்போவாச்சும் கொஞ்சம் சிரிய. மூஞ்ச பாரு. சண்டை முடிஞ்சிருச்சுல்ல. சிரிக்கிறியா? ம், சி போடா. மதி சாரி மதி. மதி சாரி மதி. மதி சாரி மதி. நமக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. நம்மளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அப்பெல்லாம் நீ என்ன அடிச்சதில்ல. இந்த ஃபோனுக்காக என்ன அடிச்சிட்டீல பிரபா. இந்தா இந்த ஃபோன் தானே உனக்கு பிரச்சனை. என்ன இருக்கு நீயே பாரு. மதி நான் உன்னை சந்தேகப்படல மதி. உன் கூட யாரு பேசினாலும் என்னால தாய்க்க முடியல மதி. எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நேரத்தை யாருக்கோ கொடுத்தீங்கன்னா என்னால தாய்க்க முடியல மதி. பொசசிவா ஃபீல் பண்ற புரிஞ்சுக்க மதி. பொசசிவா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல பிரபா உன்கிட்ட. மதி வெளியில 1008 டென்ஷன் தினம் தினம் என்னால காட்டிட்டு இருக்க முடியாது மதி. உன்னை அடிக்கும் போது என் கோவம் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு என் அன்பு உண்மை மதி. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன் பிரபா உன்கிட்ட இருந்து. சத்தியமா மதி. இதுல வர மெசேஜ்னால தானே நம்மளுக்குள்ள பிரச்சனை. வேணாம் மதி. மதி மதி இல்ல இல்ல பிரபா, இதனால நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் பிரபா. அப்பலாம் மதி. வேணாம் மதி. ஐயோ பிளாக் பண்ணி delete பண்ணிட்டேன். ஓகேவா? சாரிடி. இனிமே நான் உன்னை எப்பயுமே அடிக்க மாட்டேன். மன்னிச்சுக்க. தப்புதான். நீ அழுவாத.